வணக்கம். தினத்தகவல் செய்திகள். கல்வித்துறைக்கும் விளையாட்டுத் துறைக்கும் நீண்ட இடைவெளி உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மேலும் அந்த நிலையை போக்க 2 அமைச்சர்களும் இணைந்து ஆய்வறிக்கை செய்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்துக்கு உட்பட்ட சுங்குவார்சத்திரம் அருகே குன்னம் கிராமத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ்நாடு அளவிலான 13 வயதுக்கு உட்பட்டோர் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் பெண்களுக்கு இன்று தொடங்கி 9ஆம் தேதி வரையும் ஆண்களுக்கு 9ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரையும் போட்டிகள் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து மொத்தம் 40 அணிகள் போட்டியில் கலந்து கொள்ளவும் ஒரு அணியில் 15 பேர் வீதம் போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த விளையாட்டுப் போட்டிகளை துவங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது, தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கான புதிய கொள்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் விரைவில் வெளியிட உள்ளார் எனவும், முதல் கொள்கையாக எல்லோரும் விளையாட வேண்டும், அதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் சதீஷ். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் புதிய பாலிசி ஆனரபிள் சிஎம் கூடிய விரைவில் வெளியிடுவார். அதில் முதல் கொள்கை எல்லோரும் விளையாடணும், அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். விளையாட்டு மைதானங்கள் எங்கே பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஏன் எல்லோரும் விளையாடணும், அது முக்கியமாக இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் ஏன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னா, தமிழ்நாட்டில் அதிகமான ட்ரக்ஸ் கல்ச்சர் மிகப்பெரிய உருவாக்கி இருக்கு. அது ஸ்கூல்ஸ்லையும் இருக்குது, காலேஜஸ்லையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. கல்வித்துறைக்கும் விளையாட்டுத்துறைக்கும் எப்பொழுதுமே ஒரு பெரிய கேப் இருக்குது. ஆல்ரெடி கல்வித்துறையோட சேர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சகம் 2 அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு புதிய பாலிசியை எல்லா பள்ளிகளிலும் உருவாக்கத்திற்கு ஒரு ஆய்வு ஆல்ரெடி ஒரு ஆய்வு முடிஞ்சிருக்கு. அது ஆனரபிள் சிஎம் கிட்ட அந்த ஆய்வுடைய அறிக்கையை முழுதாக கொடுத்த பிறகு கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிசி எஜுகேஷனுக்கு ஈக்குவலாக உருவாக்கப்படும். கூடிய விரைவில் அது மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பார்.